பிரேஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கர்த்தாவே நீர் கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லவும், நீர் எங்கள் வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை உடைய நாமத்திற்கும் உடைய வசனத்திற்கும் சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்தீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. அல்லேலூயா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதித்தேன், ஆனந்தம் ஆனந்தமே. அல்லேலூயா. ஆர்வமுடனே பாடி துதித்தேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை ஆராதனை. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகும் பெரியமார்களே, எடுத்து வாசிக்கலாம். இந்த நாளிலும் கூட பிரசங்கியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நமது காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். எனவே ஒவ்வொரு நாடும் அவருடைய கரத்திலிருந்து வருவதால் அந்த நாளில் என்ன நடக்கும், நமது தேவைகள் என்ன, நாம் சந்திக்க போகிற காரியங்கள் என்னவென்பதை கர்த்ததாமே முன்கூட்டி அறிந்திருப்பதால் அந்தந்த நேரத்தில் அதற்குண்டான காரியங்களை நமக்காக நேர்த்தியாக செய்வது நிச்சயம்தானே. நமது அன்பான தேவனுக்கு இந்த விஷயத்தில் நிகரான ஒருவர் உண்டோ? ஆனாலும் உலக நினைவுகளும் பாரங்களும் நமக்கு அதிகமாக இருப்பதால் அந்த கவலைகளும் பாரங்களும் அவரது மகத்துவமான செயல்களை அதுவரை செய்ததை கூட மறக்க செய்துவிடும். அவைகளை அவ்வப்போது எண்ணி துதிப்பதுதான் தெய்வ பிள்ளைகளுக்கு அழகான ஒரு காரியம். ஏனென்றால் அவரை போல நமக்கு அந்தந்த நேரத்தில் காரியங்களை சாதாரணமாக அல்ல, நேர்த்தியாக செய்து முடிக்க அவரால் மட்டுமே முடியும். இப்படியா என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு அருமையான காரியத்தை இந்த நாளிலே நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்ததாமே இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவர்களே, எனக்கு இப்பொழுது வயது 73 என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆனால் தேவனுடைய பெரிதான கருமையினாலே ஊழியங்கள் அதிகமாக இருந்ததினாலே நான் வயதை பார்க்காதபடி தெய்வ பிரசன்னம்
பணம் சூழ்ந்திருக்கிறது என்கிற ஒரு சந்தோஷத்தோடு அதிகமாக ஊழியங்களுக்காக நான் வெளி இடங்களுக்கு, அதாவது வெளி மாநிலங்களுக்கு, மாவட்டங்களுக்கு போய் அதிகமாக ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். கடந்த நாட்களிலே நான் செய்ய வேண்டிய ஊழியங்கள் எல்லாம் செய்து முடித்து வீட்டுக்கு வந்து சேர்ந்த பிற்பாடு ஒரு பயங்கரமான இடுப்பு வலி, ஒரு பயங்கரமான பலவீனங்கள் சரியில்லை ஏற்பட்டு எழுந்திருக்க முடியாத அளவுக்கு ஒரு சோர்வுகள் எல்லாம் ஏற்பட்டது. அப்படி இருந்த நாட்களிலே தான் ஒரு நாள் கூட என்னால் தினம் ஒரு சாட்சியை அனுப்ப முடியாமல் போய்விட்டது. இப்படி இருந்த நேரங்களிலே என்னை உடனடியாக வீட்டில் இருந்து என்னுடைய மகன் பிள்ளைகள் எல்லாரும் கூட்டிகிட்டு போய் அது என்னதான் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தபோது ஒரு 4-5 மருத்துவர்கள் அதை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையாய் மாறிவிட்டது. இந்த ரிப்போர்ட்டாக இருக்குமா, அந்த ரிப்போர்ட்டாக இருக்குமான்னு நிறைய சொல்ல சொல்ல எனக்கு என்னடா இது இத்தனை, ஏனென்றால் எனக்கு அருமையானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலே 32 வயதில் நான் ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து 58 வயது வரையிலே, 38 58 வரையிலே கிட்டத்தட்ட ஒரு 20-22 வருடங்களாக எந்த சுகவீனமோ எந்த பலவீனமோ எனக்கு ஏற்படாமல் ஒரு சின்ன தைலம் கூட நான் தேய்க்காதபடி இருந்து கடைசியில் 58வது வயதிலே தான் எனக்கு சுகர் இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையே அவனுக்கு இந்த பிரச்சனை இருக்குது என்பதை எனக்கு கர்த்தர் காண்பித்தார். பிற்பாடும் நான் என்னுடைய சரீரத்தில் கர்த்தர் நம்ம கூட வாசமாக இருக்கிறார், நாம் ஊழியத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கொண்டிருந்ததுனாலே 73 வயதாகும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமான பலவீனங்கள் ஏற்பட்டு கடந்த 2 வாரத்துக்கு முன்பாக ரொம்ப சோர்ந்து நான் படுத்து விட்டேன். அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்குதுன்னா, டாக்டர்ஸ் எழுதி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஸ்கேன் எடுக்கணும், அந்த ஸ்கேன் எடுக்கணும், இது ரிப்பேராக இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு. இப்படி நிறைய ஸ்கேன் வந்த உடனே எனக்கு ஒரு பழக்கம், கர்த்தர் கொடுக்கிற தசமபாக காணிக்கையை ஊழியத்திற்கு அதிகமாக உபயோகப்படுத்தி எனக்கு பழக்கமே தவிர என்னுடைய தனிப்பட்ட தேவைகள் எதுவும் இல்லாததினாலே அதை நான் உபயோகப்படுத்தி எனக்கு பழக்கம் கிடையாது. இப்போ எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. ஆண்டவர், இது என்ன ஆண்டவரே, தேவையில்லாத மருத்துவத்தை நான் எதிர்க்கல ஆண்டவரே, ஆனால் மருத்துவ செலவுகள் வரும்போது எனக்கு இத்தனை ஸ்கேன் எடுக்கணும் போது கஷ்டமாக இருக்குது என்று நான் நினைத்து கொண்டிருக்கேன். இன்றைக்கு இந்த சாட்சியினுடைய நோக்கம் என்னவென்றால், நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கருத்திலே இருக்கிறதினாலே பிற்பாடு நமக்கு என்ன நடக்கும் என்பதை முன்கூட்டி ஆண்டவர் அறிந்து எப்படியாய் காரியத்தை செய்கிறார் என்பதற்காக இந்த சாட்சியை நான் கொடுக்கிறேன். திடீரென்று எங்கள் சபைக்கு மனோகர் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரர் தன்னுடைய மனைவி 2 பிள்ளைகளோடு வந்து சபையில் வந்து இன்னொரு சபையிலிருந்து வந்தார். அப்போ கேட்டேன், என்னதான் புதுசாக சபைக்கு வந்திருக்கேன்னு கேட்டவர் சொன்னார், நான் என் சபைகளை தேடி கொண்டிருக்கிறோம், எனக்கு இந்த சபைக்கு வந்தப்போ தேவனுடைய வார்த்தை என்னோடு நேரடியாக பேசினதினாலே நான் இந்த சபை எனக்கு பிடிச்சிருக்கு பாஸ்டர், அதனால் நாங்கள் இங்கே தான் வரப்போகிறோம்னு வந்து அவர் சேர்ந்தார். அவர் என்ன வேலையில் இருக்காருன்னா எனக்கு தெரியாது. இப்பொழுது எனக்கு இந்த பிரச்சனை, மெடிக்கல் பிரச்சனைகள் ஏற்பட்ட போது அப்போ அவர் சொன்னார், திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு, பாஸ்டர் என்ன உங்களுக்கு உடம்பு சரியில்லையாமே அப்படின்னாரு. ஆமாம் பிரதர், நிறைய இந்த ஸ்கேன்கள்லாம் எழுதி கொடுக்குறாங்க, என்னதுன்னு தெரியல. உடனே அவர் சொன்னார், இந்த ஸ்கேன் சென்டர்ஸ் எங்கெல்லாம் இருக்குதோ அதுக்கெல்லாம் நான் இன்சார்ஜாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி தேவைகள் ஏதாவது இருந்தால் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம், எவ்வளோ அழகாக இவ்வளவு நாளாக எங்களுக்கு சபைக்கு வராமல் ஒரு ஸ்கேன் சென்டருடைய பொறுப்புள்ள ஒரு சகோதரை கர்த்தர் நான் இப்படி சுகமீதம் படுவேன் ஆண்டவருக்கு தெரியும் போல இருக்கு. இருந்தாலும் அந்த நேரத்தை என்னுடைய ஓட்டத்தை சரி செய்து என்னை சரியான ஓட்டத்துக்குள்ளே கொண்டு வரும்படியாக அந்த நேரத்தை என்னுடைய கையின் பிரயாசங்கள் கொடுக்கப்பட்ட காணிக்கைகள் வீணாய் செலவிடப்படாதபடி அழகாக அவரை கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்தார். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஒரு 4-5 இடத்துல ஸ்கேன் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்த போதும் கூட நிறைய பெரிய அமௌண்ட்டெல்லாம் சொன்னாங்க. அவருடைய கிருபையினாலே எல்லா இடத்துக்கும் அவர் ஃபோன் பண்ணி அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் அவர் யூஸ் பண்ணி அந்த நாட்களிலே கிட்டத்தட்ட 1/3 பங்கு தான் நான் செலவிட வேண்டிய அளவிற்கு 2 படங்கு எனக்கு வீடாக போகாதபடி எல்லாவற்றையும் மாற்றி போட்டு குறைந்த செலவிலே என்னுடைய இந்த காரியங்களை செய்து கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். நான் என்ன நினச்சி பார்க்குறேன்னு தெரியுங்களா, எவ்வளோ அன்பான தேவன். நாம் சில நேரங்களில் ஆண்டவருடைய சத்தத்தை சரியாக கேட்காம ஊழிய பாதையில் சில நேரங்களிலே நாம் அந்த சொல்கிற அந்த உற்சாகத்திலே செயல்பட்டு விடுகிறோம். ஆனாலும் கூட அந்த நேரத்தில் இருந்து ஊழியத்தை நம்மோடு கூட செய்ய உதவி செய்கிற ஆண்டவர் பிற்பாடு நம்முடைய சரீரம் சுவீனமாகும் போது கர்த்தர் அந்த நேரத்தை நான் சொல்லறதுக்கு நீ கேட்கலையேன்னு சொல்லாதபடி அதற்கு வேண்டியதையும் ஏற்கனவே அவர் முன்கூட்டி எப்போ நமக்கு என்ன நடக்கும் என்பதை அவர் அறிந்திருக்கிறதினாலே, அவருக்கு தெரியாமல் ஒன்றும் நடக்காதே அப்படி இருக்கிறதினாலே அதற்கு உதவி செய்வதற்கு வேண்டிய ஆத்துமாக்களையும் கர்த்தர் சபையிலே கொண்டு வந்து சேர்த்ததற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரை போல நம்மை நேசிக்க எல்லாவற்றையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்ய இந்த பூமியிலே ஒருவரும் இல்லை. நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த நாளிலும் நீ செய்த நன்மையை சாட்சி கொடுக்க முடியாது செய்த கிருபைக்காய் உமக்கு நன்றி ராஜா. அப்பா,
சகலத்தையும் அதன் கரத்தில் நிறுத்தியாய் செய்திருக்கிறீர். ஏனென்றால் எங்களுடைய காலங்கள் எல்லாம் உங்களுடைய கருத்தில் இருக்கிறது. நாளை பிறப்பதை நாங்கள் அறிய மாட்டோம். ஆனால் நாளைக்கு எங்களுக்கு என்ன நடக்கும் என்பதை நீர் அறிந்திருக்கிறதினாலே நீர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க போதுமானவராக இருக்கிறதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துங்க. நீர் போதித்து நடத்தும் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.